அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்வீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பாதுஷா பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு, அதாவது 200 கிராம் ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம சலிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் சிறப்பு பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுறேன். நீங்கள் பேக்கிங் சோடா இல்லைன்னா சமையல் சோடா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து முதல்ல ஒரு இதில் வந்து நம்ம ஜல்லடியில் சளிச்சு எடுத்துக்கிட்டுடலாம். சளிச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளோட மாவு வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்க்குறாங்க சில பேர். நான் வந்து இன்றைக்கி தயிர்லாம் சேர்க்கலை, சும்மா நெய் மட்டும் சேர்த்து நல்லா நம்ம கையில் புட்டுமா மாதிரி நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். எப்படி நல்லா கை நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சுகர் சிரப்புக்கு நம்மளோட ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம ஒரு பிசுக்கு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். அது ரொம்ப வந்து பாகுப்பதம்லாம் தேவையில்லை, ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதும். இதை வந்து இப்போ நல்லா நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் அப்படி பரவனாப்பில் பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நான் வந்து தயிர்லாம் சேர்க்கலை, அதனால் தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக தெளித்து நம்ம ஒரு குலோப் ஜாமுன் மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சுக்கலாம். நெய் எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம 4 ஸ்பூன் ஊற்றிருந்தேன். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி நம்ம குலோப் ஜாமுன் மாவு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அப்படி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் விட்டுருவோம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும், 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மாவு வந்து கிண்ணத்தை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட சுகர் சிரப்பு அடுப்பத்தை வச்சுட்டு அதில் வச்சாச்சு. இது வந்து நமக்கு குலோப் ஜாமுனுக்கு அடுத்த பதம் வரணும். குலோப் ஜாமுன் சும்மா லேசாக கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வரணும். ரொம்ப முருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பாதுஷா மேலே அப்படியே வெள்ளையாக பூத்த மாதிரி வந்துடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை பிரியமாக இருந்தால் நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ லேசாக கொஞ்சமாக கலர் பவுடர் மட்டும் சேர்க்குறேன். சீனி மட்டும் கரைஞ்சி ஒரு பொடி வந்து லேசாக ஒரு பிசுக்கு அடுத்த பதம் வந்துடணும். கம்பி பதம்லாம் வர வேண்டாம். அப்போ வந்து இந்தமாதிரி லேசாக லைட்டான எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்சை விட கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த கலர் போதும் நமக்கு. ஏன்னா பாதுஷா வந்து கொஞ்சம் வெந்த உடனே ப்ரௌன் கலராக வரும். அப்புறம் ஜீரகம் ஊறும்போது இந்தமாதிரி லைட்டு எல்லோவாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா முற்றிலுமாக கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்மளோட பாக் வந்து கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். பாருங்கள், லேசு கம்பிக்கு முன்னாடி உள்ள பதம் இது. இந்த மாதிரி இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கு சரியாயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுத்து கடாயில் நல்ல ஒரு 1/2 லிட்டர் போல் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாதுஷா வந்து மாவை சின்னதாக நம்ம எப்படி நமக்கு ஷேப்பு வேணுமோ, ரொம்ப பெருசாவோ இல்லை சின்னதாவோ நம்ம வந்து உருட்டிட்டு அதில் ஒரு ஹோல் பண்ணி எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் நம்ம போட்டு எடுக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து இப்படி பிச்சு உண்மையில் ஒன்றா அடுக்கி நம்ம எடுக்கணும். கைனால் அப்படியே பிச்சு ஒன்றுமேல ஒன்றா ஷேப்பாக பிச்சு நம்ம மைதா வாங்குறதுனால அப்படி தான் உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் வரும். திருப்பி இப்படி போட்டு இப்படி பிசைஞ்சிட்டு இந்த மாவு வந்து நம்ம இப்படி பிரித்து இந்த மாதிரி பிரித்து சேர்த்து இப்படி உருட்டிக்கணும். கொஞ்சம் அப்படி லேயர் அப்படி வரும் நமக்கு. கொஞ்சம் பிச்சு இப்படி அடுக்கிக்கலாம். வச்சு அடுக்கிட்டு நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு வேணால் உருட்டிக்கலாம், கையில் ஒட்டுதுன்னா. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இப்படி கையில் ஒரு ஹோல் போட்டு விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு ஹோல் போட்டிங்கன்னா நல்லா வடை மாதிரி இப்படி ஓப்பன் ஆயிரும். எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிச்சு வந்துடும் அது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பாதுஷா பூரா நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தீ அடக்கி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம வந்து ஒன்றா அப்படி போட்டுக்கலாம். அது வந்து போட்ட உடனே உங்களுக்கு சுருளெல்லாம் வடை மாதிரிலாம் சத்தங்கக்கூடாது. சாஃப்டாக அப்படி போட்டது அப்படி பேசாமல் இருக்கணும். அதுவாகவே கொஞ்சம் நேரம் கழிச்சு எலும்பி வரும். எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் போடுறதுனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அது ஒரு ஈடு இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அடுத்த ஈடு போட்டு பொரிச்சிக்கலாம்.
ஏன்னா சில சமயம் சட்டி பத்தாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி கொள்ளாமல் வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டி நம்ம வந்து மெதுவாக அப்படி எலும்பி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட பாதுஷா எல்லாமே பாருங்கள் நல்லா பூரிச்சு மேலே எழுந்திரிச்சு வந்துச்சு. இப்போ மெதுவாக நம்ம அப்படி லைட்டாக திருப்பி விடலாம். நம்மளோட பாதுஷாலாம் ஒரு பக்கம் திருப்பி வச்சு நீ அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். நான் இன்னும் 2 இது வந்து போடாமல் வச்சுருக்கேன், ஏன்னா சட்டி பத்தலை. அதனால் இதை அடுத்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லாவே பூரிச்சு வந்துருச்சு. மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க, உடஞ்சிராமல். திருப்பி விட்டால் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட பாதுஷா எல்லாமே சூப்பரான நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்கள் இது அப்படியே எடுத்து நம்ம தப்பில் எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பரிமாறலாம். சூப்பரான நம்மளோட பாதுஷா நம்மளே வீட்டில் அருமையாக ரெடி பண்ணலாம். கலப்படம் இல்லாமல் நல்லா ஆயில் ஊற்றி, கடைகளெல்லாம் வாங்குகிற எண்ணெய் எப்படி ஊற்றுவாங்களோ தெரியாது, இது நம்மளே சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெயில் இந்த மாதிரி அருமையாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்து தட்டில் ஆர வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான பாதுஷா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்ல சிறப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட முருகலாக வேக விட்டுக்கலாம். எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. தயிர் சேர்க்குறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். தயிர் இல்லைன்னா அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த மிக்சர் ரெண்டையும் போட்டு பொறிக்க போகிறேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு எப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஜூஸியான பாதுஷா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ ஜீராவில் போட்டிருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் கழித்து நம்ம அப்புறம் எடுத்தோம்னா நல்லா ஜூஸியாக கிடைக்கும். உங்களுக்கு பாகு வந்து சூடாக இல்லைன்னா சக்கரை பாகு லேசாக 1 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா நல்லா ஊறி வரும். அருமையான நம்மளோட பாதுஷா ரெடி. சுத்தமான சுகாதாரமான முறையில் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாதுஷா வந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. நம்ம இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்ததுக்கு 1 கப்பு மாவுக்கு எனக்கு 11 பீஸ் வந்துச்சு. இப்போ நம்ம லேசாக கட் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும், நம்ம நாளைக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஜீரா பூரா உள்ளே ஊறி நல்லா சாப்பிட நல்லா மெத்துன்னு நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளோட பாதுஷா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.